டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. கார் வெடிப்பை தொடர்ந்து எழுந்த தீப்பிழம்பு சிசிடிவி காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று இரவு நிகழ்ந்த கார் வெடிப்பில் 12 பேர் உயிரிழந்தனர். டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. கார் வெடிப்பை தொடர்ந்து எழுந்த தீப்பிழம்பு சிசிடிவி காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. கார் வெடிப்பை தொடர்ந்து எழுந்த தீப்பிழம்பு சிசிடிவி காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று இரவு நிகழ்ந்த கார் வெடிப்பில் 12 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் அந்த பகுதியில் சுற்றிலும் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களில் பதிவாகக்கூடிய காட்சிகள் அடிப்படையாக கொண்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வர்றாங்க. அதில் ஒரு சிசிடிவி காட்சியில அந்த வெடி விபத்து நடந்தது பதிவாகக்கூடிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா இந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிசிடிவி கேமராவுடைய காட்சி பதிவுல மேல் பக்கம் நாம இப்ப பார்க்கக்கூடிய அந்த வீடியோல மேல அம்புக்குறி காட்டக்கூடிய அந்த பகுதிகளில் அந்த வெடித்திருக்கக்கூடிய அந்த தீ பிளம்புகளுடைய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வெடி சத்தத்துடன் இந்த நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. இந்த சதிகார செயலில் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறது அமோனியம் நைட்ரேட் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருளை கொண்டு அவர்கள் இந்த சதி செயலை அரங்கேற்றிருக்கிறார்கள். அந்த கார் வெடித்த உடனேயே அருகில் இருக்கக்கூடிய மற்ற கார்களுக்கும் தீ பரவி இருக்கிறது. இதனால் வெடி சத்தம் 3 முறை கேட்டதாக அங்கு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் இது போன்ற ஒரு சம்பவம், அதுவும் ஒரு பெரிய வெடி விபத்தாக நடந்திருக்கக்கூடிய சூழலில் அது முதல் கட்டமாக அந்த என்ன என்று புரியாமல் அங்கிருந்து தெரித்து ஓடி இருக்கக்கூடிய மக்களுடைய காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது. அதற்கு பிறகாக இது ஒரு சதிகார செயல், இது முழுக்க முழுக்க ஒரு சதி செயல் திட்டத்தின் மூலமாக இந்த கார் வெடிக்க செய்யப்பட்டிருக்கிறது என்ற தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழல்ல அந்த சதி செயல் நடந்த பொழுது அந்த காரில் இருக்கக்கூடிய அமோனியம் நைட்ரேட் வெடித்த பொழுது என்ன போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதை இந்த சிசிடிவியுடைய ஒரு சிறு பகுதியை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வெடி நிகழ்வாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒரு பயங்கரவாத தாக்குதல் உச்சகட்டமாக ஒரு தலைநகரினுடைய மைய பகுதிகளில் மக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மாலை நேரத்தில் நடந்திருக்கிறது என்பதும், அதுவும் மக்கள் அதிகம் சாலைகளில் வந்து கூடக்கூடிய நேரங்களில் நடந்து இருக்கப்பட்டிருக்கிறது என்பதும், அதுவும் குறிப்பாக 3:30 மணி அளவுக்கு முன்னதாக பார்க்கிங்ல வந்து காத்திருந்து 6:30 மணி அளவுல இந்த சம்பவத்திற்காக வெளியே வந்து 6:52 மணிக்குள்ள வெடிக்க செய்திருக்கிறார்கள் என்ற அந்த கொடுமையான சம்பவத்துடைய காட்சி பதிவு தான் நாம் இப்ப பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.